ஹாய் மக்களே, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டே நாங்கள் ஃபுல்லாக பட்டாசுலாம் வெடிச்சிட்டு கொஞ்சம் லேட் நைட்டு தூங்கினா காலையில் இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சோம். பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே ஏர்லி மார்னிங் எந்திக்கணும். பட்டு நாங்கள் லேட்டாக தூங்கினால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெடியானது நான் தான். இன்னும் பாருங்க, இந்த அம்மா தீபாவளி எதுமா தலை குளி நான் இன்னும் குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. மேடம், ஃபர்ஸ்டா குளிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமைப்படாதீங்க, புரியுதுங்களா? உங்க பிள்ளைய நீங்க குளிப்பாட்டினீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைங்கள நீங்களா ரெடி பண்ணீங்க? அப்ப நீ குளிப்பாட்டினியா? நானும் அம்மாவும் தானே சேர்ந்து குளிப்பாட்டணும். உண்மைதான். சரி, ஓகே. தீபாவளி ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது மேடம். இல்ல, சொல்லக்கூடாது, அவ்வளவு ஈஸியாலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் பாக்குறவங்க திட்டுவாங்க, என்னப்பா உனக்கு பொண்டாட்டி இப்படி ஒரு கொடுமைக்காரியா இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. கொடுமைக்காரியெல்லாம் இல்ல, நீங்க ரெடி ஆகல. இன்னைக்கு ஒரு நாள் ரெடி ஆயிட்டு நீங்க பேசக்கூடாது, ஓகேயா? ஓகே. எஸ் மக்களே, ஆக்சுவலா இதுதான் என்னுடைய தீபாவளி அவுட்ஃபிட்டு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் மரியாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்தோம். இதுதான் மரியாவுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு. இது வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் ஆஃப் சாரி. ஆக்சுவலாக இது தனியாக இருந்துச்சு. பட் மரியா வந்து நான் இப்போ ஃபீட் பண்ணனால ஆஃப் சாரி என்னால் கட்ட முடியாது அப்படின்னால ஆஃப் சாரியை நாங்கள் ஃபுல் ஃப்ராக்காக தைச்சிட்டோம். இதோடைய ஷாலு. இது எடுத்துகிட்டு நான் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு இல்லையா, இதுக்கு மேட்சாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையாக தேடி அலைஞ்சி கடைசி நம்ம இந்திரஜா பாப்பா, பிரியா ரோபண்ணா பொண்ணு, அவங்க தான் எனக்கு இது எடுத்து கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு. அண்ணே நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருக்குது. இது வந்து நம்ம எங்கேப்பா எடுத்தோம்? எங்க அண்ணா எடுத்து கொடுத்தாரா? அவங்க அண்ணா எடுத்து கொடுக்கல, என் தங்கச்சி எடுத்து கொடுத்தாங்க. யார் காசு கொடுத்துருப்பா? எங்க அண்ணா தான் கொடுத்துருப்பாரு. என் தங்கச்சி தானே எடுத்து கொடுத்தா. சொல்லுங்க. சரி, ஓகே, ரெடி ஆகு போ. நான் ரெடி ஆவறேன்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குளிச்சிட்டு நீங்க ரெடி ஆவறேன்னு சொல்லக்கூடாது. டைம் ஆயிடுச்சுங்க. ப்ளீஸ். இது பாப்பாவோட ட்ரெஸ். நாங்கள் எல்லாம் அவுட்ஃபிட் காட்டுறோம். அடுத்து அப்படியே வாங்க, வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ரெடி ஆகலையா? ட்ரெஸ் போட்டுருங்க. ஹாய் திகழ், ஹாப்பி தீபாவளி சொல்லு எல்லாருக்கும். ட்ரெஸ் போடலையா இன்னும்? ஏன்? போ ரெடி பண்ணுங்க, ரெடி ஆயிருங்க அப்படியெல்லாம். ஆமாம் ஜி, ஹாப்பி தீபாவளி ஜி. பார்க்குறாரு இவ்வளோ நேரம் ஹாப்பி தீபாவளி சொல்ல, வீடியோ எடுத்தோன்னே ஹாப்பி தீபாவளி சொல்ல. எங்க மணிண்ட சரி, எல்லாம் ரெடி ஆயிருங்க. இந்தாங்க தமிழ். இதுதான் வந்து என் தங்கச்சிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கா இது? ஆமாம், இது வந்து தீபாவளி காஸ்டியூமும். இதுவும் ஹைதராபாத் தான் எடுத்தோம். எல்லாம் ஆக்சுவலாக இதுவும் ஆஃப் சாரி தான். இதையும் நாங்கள் ஃபுல் ஃப்ராக்காக தைச்சிட்டோம். அப்படி கொடுங்க பிரீத்தி. இது வந்து பிரீத்திக்கு, மணியண்ட ஒய்ஃபுக்கான காஸ்டியூமு. எஸ், இதுவும் ஆஃப் சாரியாக எடுத்தது, ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து வேறு லெவலில் நிற்க போகிறோம் பாருங்க. அப்படியே அந்த வானத்தை போல் ஃபேமிலி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதை திரும்ப நீங்கள் பிரதிபலிக்கும். அந்த ஃபேமிலி ரீக்ரியேட் பண்ண போகிறோம் வானத்தை போல். ஓகே மக்களே, எஸ் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ஃபுல்லாக ஃபோட்டோ செக்ஷன் இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு எங்கேயாவது போகாத இடமா இந்த தீபாவளிக்கு சுற்றி பார்க்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்கே போனோம்? ஆளாளுக்கு சொல்லுங்கள் எங்கே போனோன்ட்டு. பீச்சுக்கு. தமிழுக்கு எங்கே போனோம்? ஆமாம், வழக்கம் போல் நாங்கள் போன தீபாவளிக்கு பெசநகர் பீச் தான் போனோம். சேம் அதே பெசநகர் பீச் தான் போகிறோம். என்ன பண்ண போதும், போயிட்டு 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு இதுதான் தீபாவளின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வர போகிறோம். எஸ், போலாமா? நாங்கள் வந்து பெசநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். நான் வரதுக்கு முன்னாடியே காதெல்லாம் லாக் பண்ண முன்னாடி எல்லாம் விட்டாங்கன்னு போஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. பீச் எப்படி இருக்கு சொல்லுங்கள். இந்த பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய அலைகள் வருது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அலைகளை பார்க்க வந்தீங்களா இல்லை ஏதாவது ஆண்டிகளை பார்க்க வந்தீங்களா? ஆல்ரெடி ஒரு பார்த்தேன். ஐயோ, என்ன மேடம்? ஆக்சுவலாக ஆமாம், அவுட்ஃபிட் காட்டவே இல்லை. ஆமாம் வாங்க மக்களை, இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட்டு. எனக்கும் மரியாதைக்கும் சொன்னல. பாப்பாவுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கலர்லேயே நாங்கள் ஒரு இது போட்டிருந்தோம் கவுனு. பட் அவள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னால ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கழட்டி வச்சிட்டோம். நீங்கள் வாங்க. இது வந்து மணியன் பிரீத்தி அவங்க அவுட்ஃபிட்டு. ஸோ இந்த தீபாவளி காம்பினேஷன் நல்லா இருக்கா? இது ஒரு ரேட்டு ஒரு 3000 ரூபா, இதோட ரேட்டு ஒரு 7000 ரூபா. ரேட்டு கேட்டாங்களா? மொத்தம் ஒரு 10000 ரூபா ஆச்சு. இன்னொன்று தூங்குது.
விலை மதிப்பு இல்லாதது இதெல்லாம். ஆமா உங்களை ரேட் கேட்டாங்களா? கிடைக்காது. ஓகே ரேட் கேட்டா சொல்லணும். அதான் ரேட்டிங் சொல்லிட்டேன். வேற என்ன? ஸோ இது இவங்க அவுட்ஃபிட்டு. நீ அப்படியே போய் தமிழை கூட்டு வா. இது வந்து என் தங்கச்சியுடைய அவுட்ஃபிட். இதுதான் இது வந்து என்ன கலர் மாதிரியா? இது லாவெண்டர். என்ன கழுத்து ஃபுல்லாக சிக்கனாவா இருக்கு? கழுத்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆமாம் எங்கள் மச்சான் அங்கே ஓடிட்டார். அவர் இந்த vlog எடுத்தால் மட்டும் அவர் நிற்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் இப்போ நம்மள்ட்ட டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு. இங்கே எடுக்கிறோம் தெரிஞ்ச உடனே அங்கே போய் நிற்கிறார் பாருங்க. எங்கே நிற்கிறா பாருங்க. அவர் கேஷுவலாக நிற்கிறாரா, ஆனால் பிளான் பண்ணி போயிருக்காரு. இவங்க vlog எடுக்கிறானுங்க பேச சொல்லுவானுங்கன்ட்டு ஓடிட்டாரு. ஆக்சுவலாக இந்த தீபாவளி கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. அப்படி தானே எல்லாருக்குமே? ஒரு கலகலை அந்த பழைய ஒரு இதுவே இல்லை. சென்னையே ஒரு மாதிரி ரொம்ப வெறிச்சோடி இருக்கு. ஒரு மாதிரி யாருமே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்கு. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்தோடனே நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணி காரில் வச்சுருக்கோம். மேபி இங்கே எங்கேயாவது இருந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு தீபாவளி எப்படி போச்சு? ஓகேவா உனக்கு? ஹாப்பியா? எதில் போனோம்? பீச்சுக்கு போனியா? பீச்சுக்கு வரணும்னு தானே ஆசைப்பட்டேன். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது யார் வீடுன்னு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகேங்களா? கிணக்குன்னு ஆக்சுவலாக வந்து எங்கள் நவனிக்காக வந்து ஹாப்பி தீபாவளி, தலை தீபாவளி, ஹாப்பி தீபாவளி சொல்லுத்தாங்க. ஹாப்பி தீபாவளி. ஆமாம், என் பிள்ளைக்கு தலை தீபாவளி. இது எங்கள் தங்க பிள்ளைக்கு. எங்கள் பாய் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது விட்டு ஓட்டாங்க பாரு. கொஞ்சம் விட்டா நம்மளை விட்டு ஓடி வாங்கிட்டோங்க. நம்ம போய் சாப்பிட்லாமாடி பட்டுக்குட்டி சாப்பிட்லாமாடி எங்கள் பிள்ளை. மைக்கை பாட்டு எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டு எத்தனை மைக் இதோட உங்களுக்கு குடிங்க. வாங்க இது பின்னாடி உள்ளது காணோம். எல்லாம் இருக்கு வாங்க. ரெண்டுமே வா. ரெண்டுமே இருக்கு வாங்க. எப்படி? உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் இனிமே. வாங்க 11,000 ரூபாய் மைக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லா மைக்கும் நீங்க தொலைச்சிட்டு பள்ளி எல்லாம் என் மேல நான் தான் தொலைச்சிட்டேன் ஒன்றுன்னுட்டு. ஒரு மைக்கு ஃபுல்லா அவர் தான் தொலைச்சாரு. பள்ளி என் மேல வந்துருச்சு. நான் தான் தொலைச்சிட்டேன். உன் கண்ணில் போய் பட்டுச்சு பாரு மைக்கு. என் கண்ணில் எது இருந்தாலும் பட்டுரும். மைக்கு எங்கேயோ விட்டு வந்துட்டாருண்ணா. கிடைச்சிச்சு. அவன் கண்ணில் கிடைச்சிச்சு. மரியா கண்ணில் சொல்லி காட்டுவான் இதை. திகழ், உங்க அப்பா அடி வாங்கினியா அன்னைக்கு? இப்போ உங்க அப்பா கொஞ்சம் முன்னாடி ஒன்று அடிச்சார்ல, அடிச்சாரா இல்லையா? சொல்லு. அடி வாங்கிட்டு ஐயா இப்படிதான் அடி வாங்கின. எதுக்கு அடி வாங்கின சொல்லு. எதுக்கு அடி வாங்கின? செம்மத்தியா அடி வாங்கினா திகழ். ஆமா, எதுக்கு? ராட்டினம். ஆமா, ராட்டினம் சுத்தணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஐயோ, ராட்டினம் பாலிமர்லயே போடலாமே. பிரபு திகழ அடிச்சுட்டாரா? சமகம் பிடிச்சி பள்ளி அடிச்சிட்டாரு. அந்த மனுஷன் கோவமே பட்டதில்ல, அவரையே கோவப்பட வச்சிட்டியம்மா. பஞ்சாயத்து பண்ணுவா திகழ். போய் கேளு, அப்பாவிட்ட போய் கேட்கலாம். வா, எதுக்கு அடிச்சீங்க? நான் கேட்கவா ஏன் அடிச்சீங்கன்ட்டு? ஆடி ஏன் வீடு கட்டி வருவாள விடல. உங்க அப்பா சம்பாதிச்சு வீடு கட்டலான்னு இருக்காரு. நீ ஓஸ்லே பீச்ல வீடு கட்டிட்டு இருக்க. சரி, நாங்க சாப்பிட போதும். எஸ், வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா மட்டன் பிரியாணி. மட்டன் தானே? ஆமா அப்படிதான். அதெல்லாம் எங்க இருக்கு? இருக்கா? இருக்கு. எல்லாம் பதறாதீங்க, எல்லாமே அது உள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என் ஆடியன்ஸ் காட்டிட்டு வரேன். இதான் மட்டன் பிரியாணி இன்னைக்கு தீபாவளி. நல்லா இருக்கா? பாத்திகளுங்க வா. அப்படியா? தங்கச்சி யாருக்கு நான் எடுத்துக்கோ. இது உங்களுக்கு எடுத்துக்கோ. இல்ல பீஸ் போட்டு போதும். பிளேட்டு ஒன்று தான், 2 தான் இருக்கா? இருக்குல்ல. வா தமிழுங்க, வா சாப்பிடலாம். மரியா, உனக்கு எப்படா மச்சான் ஊட்டி விடுவாரா? ஆமா, ஊட்டிலாம் விட முடியாது. இப்போதைக்கு ஒரு வாங்கிக்கோ, அப்பதான் நீ பாப்பா. விட்டுருங்க. அடடா, இந்த பொருளை இப்படி யாருக்குங்க இந்த குடுப்பனம் கிடைக்கும்? வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து மெச நகரில் சாப்பிடுற மாதிரி. தமிழே, பாலாஜி என்ன மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கானா? என் மேல மட்டும் பசங்க. ஆமா, பாலாஜி
சாப்பிட்டுட்டே நான் வாங்கிக்கிறேன். நீ என்னை பாராட்டு. எஸ் மக்களே, நான் சொன்னல இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர போகிறோம். எஸ், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான், நம்முடைய கேப்டன் லோகோனா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் அக்கா வந்து ஆக்சுவலாக உள்ள பயங்கர பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், வருஷம் வருஷம் கலக்கலன்னு இருக்கிற வீடு. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக மத்தியானத்துலேருந்தே கூப்பிட்டேன் அக்காவை பாப்பாவெல்லாம் வாங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. அவங்க எதுக்குப்பா வேணான்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்லேயே இருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம் வாங்கக்கா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு, எங்கே வரமாட்டேங்கிறாங்க. ஓகே அக்கா, இல்லை ஏன் வேற எதுவும் பண்ண வேண்டியதானே? தீபாவளினா ஓகேவா? தீபாவளி என்ன வருஷம் வருஷம் வந்து தானே போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போயிருக்காரு, அடுத்த வருஷம் வர போறாரு. அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா செலிப்ரேட் பண்ண போறோம். பண்றோம் அடுத்த வருஷம். ஆமா, என்ன எனக்குன்னா இந்த வருஷம் பிள்ளைங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி. பிள்ளைங்க பேத்திங்களோட நவனிகா நட்சத்திரனோட. சரி, அவர் ஊருக்கு போயிருக்காரு, என்ன பண்றது. அப்புறம் சொன்ன பிள்ளைங்கள்ட்ட பரவாயில்ல தாத்தா அடுத்த வருஷம் வரட்டும் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுங்களே வந்து நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன எல்லாமே நான் கார்த்திக் போக அடிச்சேன். காலிலேருந்து வீடே எமோஷனலா மாற்றி மாற்றி அழுதுட்டு இருந்தாங்களா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மணிக்கு எனக்கு கீழே கூப்பிட்டு போனேன். தாத்தா இருக்காரு தூங்குன்னு தூங்கிட்டான். இத்தனைக்கு யாரு டாக் கிட்ட நான் நிற்கிறேன். அவன் நீங்கள் கெட்டி வச்சிருக்கீங்க, அவன் கிட்ட இப்படி நான் நிற்கிறேன், தூங்கிட்டான். அன்னைக்கு தான் இருக்கு. இப்போ இருந்திருந்தானே நவனிக்காவை தூக்கிட்டு வந்து அப்படி கொஞ்சம் இருப்பாரு மனுஷன். நேரம் நட்சத்திரம் தான் அப்படி தூக்கி வச்சு 2 அக்களையும் வச்சு படுக்க வச்சுட்டு. ஓகே மனுஷன் ஐயா, ஹாப்பி தீபாவளி. ஓகேக்கா, அடுத்த வருஷம் இன்னும் நீங்க மீண்டும் வரணும். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா எங்கள் அக்காவை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் சில காமெடிலாம் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, வைங்க. நன்றி ஐயா. அதெல்லாம் இருக்கு. ஏன் இந்த வருஷம் தீபாவளி வ்ளாக் போடல? அதுதான் நீங்கள் அதெல்லாம் வாங்க வெளியே பார்க்கணும். அதான் கொஞ்சம் டைம் வந்துடுவேன். நீங்கள் நான் பையனி பார்க்கணும்ல. இல்லை கண்டிப்பா நிறைய வயசுல வந்து எனக்கு கஷ்டம்ன்றது தெரிஞ்சுட்டு போகுது. நம்ம அப்படிதான் தெரிஞ்சுட்டோம். உங்க வயசுல இருந்தோம், என் வயசுல அந்த மாதிரி இருந்தோம். ஆனா இன்னைக்கு 5 வயசுல உங்களோட தம்பியா இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், நீங்க தான் பார்த்துருக்கீங்க. தகச்சியா இருக்கட்டும், நீங்க தான் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி நட்சத்திரமும் ஒரு ரேட்டில் வந்துடுவான். அது ரொம்ப நன்றிடா செல்லம். அதாவது இன்னைக்கு பெரிய விஷயம். அதாவது இந்த வீட்டில் எப்பயும் கூட்டம் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வாங்கி கொடுத்துச்சு. என் தங்கச்சிக்கு பெரிய நன்றி. என்ன உங்க அண்ணனுக்கு மட்டும் அப்போ என் தங்கச்சிக்கு நீங்க பாத்துங்க, நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? என் தங்கச்சி வாங்கி கொடுத்துச்சு. அண்ணா நீ இதை போட்டு வரணும்னே இருந்துச்சு. ஸோ அதுக்காக அவளுக்காக மட்டும்தான் தீபாவளி. ஆமாம், என் செல்லம், இது என் குடும்பம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் மீன் வந்துடும். நட்சத்திரனுடைய தலை தீபாவளி வருது. கவிமத்தா பண்ண கொடுத்தீங்களா லைட்டா? அது அவ அப்பாக்கு என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, எது கஷ்டம் இருந்தாலும் நம்ம இருக்கிற ஹாப்பினஸ் இருக்கு. அவனுக்காக அம்மா அவனுக்கு காது குத்தி வச்சிருந்த புது ட்ரெஸ் அது எல்லாமே அவனுக்கு, அவனோடதுல எதுவுமே நம்ம குறைக்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே போட்டு அவன் ஆசைக்கு கம்மி மத்தா இப்போ மெமரிஸ்க்காக நான் போட்டோ எடுத்து வச்சேன். பட் ஆனால் அது பெருசா வெளியில கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த காலத்துக்கு அந்த ட்ரெஸ் நீ தான் போட்டோம். ஒரு ட்ரெஸ் டாடிக்கு கடைசி ஊர்வலத்துல கொடுத்தது, இன்னொரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தைச்சிருந்தேன். இன்னொரு ட்ரெஸ் தான் எங்க சாமி பண்ண வச்சிருக்கேன். இதான் நான் தம்பி அவர் மொத்தம் ஒரே ட்ரெஸ் காது குத்து. அதுல அம்மனோடது மட்டும் இன்னைக்கு அவன் போட்டான். அப்படியே மீதி எல்லாமே அப்படியே வச்சிருக்கேன். டைம் எடுத்து போட்டான். போய் வாங்க, லைட்டா கீழே போய் சின்ன சின்ன பட்டாசு வெடிக்கலாம். ஏன்னா பட்டாசு வெடிச்சு நிறைய வெடிச்சிருச்சு, ஒவ்வொரு வருஷம் வெடிச்சிருச்சு.
உலகம் வந்து சொன்னேன் ஹோம்லெஸ் ரெடி பண்ணும்போது சொல்லு என் பையன் அடுத்து வந்துடுவான் ஊர்ல இருக்க எல்லா வெடியும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் முடியல அடுத்த நான் என்ன சொன்னேன் பார்த்துக்கலாம். அதெல்லாம் யோசிக்கிறேன். பட் ஆனால் நம்மளுக்கு மனசு எனக்கு மனசு போய் ஆமாம் அது எங்களுக்காக இருக்கும் நிறைய இருந்திருந்தாலும் வச்சுக்க. எங்க அண்ணன் என்ன இந்த தெருவியே அளவு விட்டு போஸ்ல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நேரம் பட்டாசு வெடிக்கிறது என்ன யார் ஸ்ட்ரீட்லயுமே அம்மாட்ட கேட்டிருக்காங்க. டே சார் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் இப்படி இருக்காது, ஒரே 10,000 வாதா எல்லாரும் வீடியோ அப்படிதான். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தர் மரணம் பார்த்துருப்போம், அது வந்து ஒவ்வொருத்தரும் அழுவாங்க. ஆனா என் மாமா மரணத்துக்கு முதல்ல நிறைய ஆண்கள் அழுந்தாங்க. நஞ்சரியா இருக்கட்டும், டிஎஸ்கே இருக்கட்டும், அசரா இருக்கட்டும், எல்லாரும் அழுது காரணம்னா அத்தனை ஆண்களோட மனநிலை வந்து ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது எல்லாரும் அழுது காரணம்னா அதான் மேட்ரு. மனுஷன் எப்படி வாழணும்னு நாங்கள் ஒருத்தர் அதையே கற்றுக்கிட்டோம். அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனர்ஜியாக இருக்காதுன்னா கூட இருக்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே பார்க்குற அவங்களுக்குலாம் யாருக்குமே எதுவுமே எனக்கு பெண்களோட ஆண்கள் அழுகிறோம்னா அது காரணம் அதுதான். ஏன்னா அவர் வந்து என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப வந்து என்ன சொல்றது நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பழகிருப்போம். அதான் எனக்கு நீங்கள் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வில்லா பார்த்துக்கலாம் வாழ போலாம் அப்படிவாரு. இந்த நேரம் பட்டாசு வீடுக்கல இறங்கிருப்பார் மனுஷன். எப்பவுமே ஒரு 10,000 வாழை உருட்டி விட்டு நைட்டு அடிச்சு விட்டு வெடி ஆரம்பிக்கும்போது 10,000 வாதா, அதே மாதிரி இந்த டைம் முடிக்கும்போது 10,000 வாச்சு முடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெடியே வெடிக்க மாட்டோம். மேலே சாப்பிட வந்துடுவோம், இங்கே பாட்டுக்கு பாட்டு டான்ஸ் இங்கே இதில் விளாண்டுருவோம். கீழே வெடினா கடைசி 10,000 வாழை வச்சு அவர்தான் வச்சுட்டு முடிச்சுட்டு மேலே வந்துடுவோம். ஓகே அது லெகசி கண்டினியூ ஆகும். சரி மக்களே பாய்.